ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்க இருக்கவே முடியாது. இப்படி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறப்போ நம்ம வீடியோ கால் பேசுவோம். இப்படி வீடியோ கால் பேசுகிறப்போ உங்களுக்கு மொபைல் டேட்டாவில் வீடியோ கால் பேச முடியலையா? நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் வீடியோ கால் பேசுவீங்களாச்சுன்னா பேச முடியுது. ஆனால் மொபைல் டேட்டாவில் வீடியோ கால் பேச முடியலை. இப்படி ஒரு இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா அந்த நான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களால் வாட்ஸ்அப்பில் மொபைல் டேட்டாவில் வீடியோ கால் பேச முடியலை. ஆனால் வைஃபைல ஒர்க் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களாச்சுன்னா வயர்லெஸ் அண்ட் நெட்ஒர்க்ஸ் இல்லாட்டி நெட்ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்துட்டு இதில் டேட்டா யூசேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு போங்க. அதுக்கு போவீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சிம் நேம் காட்டும். ஸோ அதில் பார்த்தீங்களா இருந்துச்சுன்னா கீழே நெட்ஒர்க் அக்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டா இங்கே நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல காட்டும். ஸோ இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நான் சர்ச் பண்ணிட்டேன். சர்ச் பண்ணால் என் மொபைலில் வாட்ஸ்அப் ஒன்றும் இருக்குது, வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஆப்பும் இருக்குது. இதில் பார்ப்பீங்களா இந்த இடத்துல மொபைல் டேட்டா வைஃபை அப்படின்றது காட்டுது. ஸோ இது ரெண்டுக்குமே நான் டிக் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் வைஃபை மட்டும் டிக் பண்ணி வச்சுருப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பேசுறது வைஃபைல மட்டும்தான் ஒர்க் ஆகும், மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாது. அதாவது மொபைல் டேட்டா அக்சஸே கொடுத்துருக்காம தான் இருக்கும். அதனால இந்த இடத்த நீங்கள் செக் பண்ணி மொபைல் டேட்டா டிசேபிள் பண்ணியிருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனேபிள் பண்ணிவிட்டு ஒருக்க வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். ஓப்பன் பண்ணிட்டு இதில் சர்ச் பாரில் வாட்ஸ்அப் அப்படின்றத சர்ச் பண்ணிட்டு அந்த ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான பாருங்கள். அப்படியே அப்டேட் இது வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடணும். நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி வீடியோ கால் பேசுகிறப்போ இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது சம்டைம்ஸ் இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாகவுமே இப்படி மொபைல் டேட்டாவில் வாட்ஸ்அப் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க வீடியோ கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா சிஸ்டம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ரீசெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ். ஏன்னா தவிர நீங்கள் ரீசெட் ஃபோன் அப்படின்றத கொடுப்பீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவும் ரீஸ் ஆகிரும். அதனால் ரொம்பவுமே கவனமாக ரீசெட் நெட்ஒர்க் செட்டிங்ஸ் அப்படின்றத கொடுத்துக்கொள்ளுங்க. இங்கே உங்கள் மொபைலில் உள்ள வைஃபை மொபைல் டேட்டா செட்டிங்ஸ் நீங்கள் ரீசெட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி ரீசெட் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது நெட்ஒர்க்லேயே ஏதாவது செட்டிங்ஸில் இஷ்யூஸ் இருந்தாலுமே உங்கள் தவறுதலாக மாறுபட்டு இந்த மாதிரி ஏதாவது குளறுபடிகள் இருக்குமா இருந்தாலுமே இதில் நம்ம ரீசெட் பண்ணுறதன் மூலமாக எல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸுக்கு சேஞ்ச் ஆகி இந்தபடி வாட்ஸ்அப்பில் நம்ம வீடியோ கால் பேசுகிறப்போ வைஃபைல மட்டும் ஒர்க் ஆகிற இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மெத்தடையுமே ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் மொபைலை நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த இஷ்யூ நமக்கு சால்வ் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் மொபைலையுமே ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ கால் பேசுகிறப்போ மொபைல் டேட்டாவில் ஒர்க் ஆகாமல் வைஃபைல மட்டும் ஒர்க் ஆகிற இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சாலே அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.